ஒரு அமானுஷன்றதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த ஆத்மான்னு வச்சுக்கல, வேற ஆத்மா, ஒரு ஆத்மா ஒரு ஏவல் அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு எச்சினி அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு குட்டி சேத்தான் அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு காட்டேரி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு இருக்குது, 100% இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் நம்பர் ஒரு வீடு ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா இந்த கெட்ட விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி அமானுஷமான விஷயம் எதுவானாலும் சரி எங்கே போய் ஊடுருவி உக்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கலாம், புரியுதுங்களா? 100% ஸ்டோர் ரூமில் இருக்கும், டாய்லெட்டில் இருக்கும், மொட்டை மாடியில் இருக்கும், ஸோ படிக்கட்டு கீழே இருக்கும், எங்கே வேணாலும் அதோட அடைக்கலமாக உட்காரும். ஏன்னா இது எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டது தான். எப்படி எல்லாமே காற்றுல சம்மந்தப்பட்டது தான், எல்லாமே உருவம் தான். ஓகே, கண்ணுக்கு தெரிய உருவம் இல்லை, எல்லாமே மறைகிற உருவம் தான். ஸோ அது மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இடமா தான் அது மறைவாக நிற்கும். இப்போ பாம்பு எவ்வளோ பெருசாக 8 அடி 10 அடி இருந்தாலும் அது மொத்தமாக சுற்றினா ஒரு அடியில் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வந்தால் போதும் அடைக்கலமாக உட்காருது. வேணும்போது வெளில போவோம், தேவையானது வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி தான் அமானுஷம்.